நான் தான் உங்கள் மதன் சுபாஷ் இருக்காங்களா. இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்னா இன்னைக்கு பீஸா. பல நாள் ஆசை பீஸா சாப்பிடணும், பீஸா பார்ப்போம். சத்தியமா சொல்றேன், இதுல பாருங்க, நம்ம தமிழ் தான். எல்லா இடத்துலயும் போனா இங்கிலீஷ் தான் இருக்கு. ஆனா தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு எப்படிதான் புள்ள போட்டோம் அப்படிதான் தெரியல. இங்க பாருங்க, எல்லாமே இங்கிலீஷா தான் இருக்கு. இங்கிலீஷ் தெரியாதவன் என்னதான் செய்ய போறான்னு தெரியல. கன நாள் ஆசை கேப்சி பீஸா உண்மையா சாப்பிடணும். அதுதான் இன்னைக்கு அங்க மூலமா உங்களோட நான் ஒருவன் இதெல்லாம் சாப்பிட்டேன். அப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நான் சொல்றேன், எனக்கு பிடிச்சிருக்கா இல்லை நீங்களும் பிடிச்சிருக்கா அப்படின்னு. 90 தானே அப்படி. இது பட்டை கொடுத்துருக்காங்க. கேப்சி சாப்பிட்டு உண்மையாவே ஒப்புக்கொண்டு குடிக்கணும். அதான் டிவில எல்லாம் போட்டு காட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா கத்தி கொடுத்துருக்காங்க. கத்தி சண்டை, கத்தி சண்டை போடுவோம் வாண்டி, அதுக்கு தான் கத்தி கொடுக்குறாங்க. பீஸா வெட்டி சின்ன சின்ன அந்த வெள்ளைக்காரங்க பிளேட்ல வச்சு present பண்ணி நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி இதுக்கு தான் கத்தி கொடுக்குறாங்க. வெள்ளைக்காரன் வந்து சாப்பிடுவோம். நம்ம என்ன வெள்ளைக்காரன் கையெல்லாம் கரைந்து கத்தி 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 வந்து இந்துக்காரன்னு கொடுக்குறாங்க. சின்ன சின்னனா வெட்டி தொட்டு சாப்பிடுவோம். சோஸ்னா பெரிய சோஸ் தானே இல்லை, விட்டு அடிச்சிருக்காங்க போல. இதுக்குதான் எவ்வளோ நான் சோர்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். சின்ன பக்கெட்ல சின்னனா கண்ட மட்டும்தான் கிடைக்கும் நினைக்கிறேன். பறக்காம எங்க விற்கிறாங்க. வெள்ளக்கார தமிழ் எங்க கை துடைக்க போறோம், அப்படி கட்டையில துடைச்சிட்டு போறவங்க சாப்பிட்டு ஏமாத்துதான் நினைக்கிறேன். சாப்பிட பக்கத்துல எல்லாம் காட்டுறாங்க. இப்படி இப்படி இந்த கரண்ட்ல பிசு பிசுண்டு மாதிரி அப்படின்னு வரணும்னு பார்த்தா மோச காலத்துல நம்ம சுட்டு ஆம்லெட் பொரிப்போம், அப்படிதான் இருக்கு. ஆனா நமக்கு வீட்டா வாயிலே இருக்கு. சாப்பிட்டு நான் ஆர்டர் பண்ணின பீஸா வேறையோ இல்லாட்டி டிவியில காட்டுற பீஸா வேறையான்னு எனக்கு சத்தியமா தெரியல. போச்சு. உண்மையை சொல்ல போனோம்னா எனக்குத்தான் இப்படி இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு அப்படி இருக்குன்னு சத்தியமா தெரியும். ஏன்னா நான் இடத்துக்கு வந்தது பீஸா வந்து தோக்கினா பிசு பிசுன்னு வரும், நல்லா போட்டுருப்பாங்க நினைச்சுதான் நான் வந்து. ஆனா இங்க பீஸா கடை போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. அதனால மாதிரிதான் சரியா. இதெல்லாம் எடுத்துட்டு இது செஞ்சா இந்த பனிஷு ஒரு மாவை செஞ்சு ரொட்டிக்கால் ரைஸ் தோசை சுடுற கல்ற வச்சு சுட்டு எடுப்போம். இதுதான் இருக்கு. ஆனா மேல வந்து வெங்காயம் கரிமிளகான்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல வந்து கொடமிளகான்னு சொல்லுவாங்க. கரிமிளகாய் யாருக்கு சொல்லி சின்ன சின்ன ஊற்றி வெங்காயம் எல்லாம் போட்டு ஏன்னா
நான் நினைச்சிட்டு வந்தது வேற, ஆனா இங்க வந்தது வேற. அதுவும் பீஸா சாப்பிடாதவங்க உண்மையாவே இருந்தா அவங்க வந்து முதல் தடவை சாப்பிட்டா மேக்சிமம் மேக்சிமம் 2 துண்டு இல்லாட்டி 3 துண்டு உண்மையாவே சாப்பிடுவாங்க. அந்த ஒரு துண்டுல பால் சாப்பிட்டு குய் வீசிட்டு எனக்கு வேணான்னு ஒரு ஃபோன் மாட்டாங்க. இதை நான் போனேன், நான் பீஸா சாப்பிட்டேன், என்ன ஒரு சாப்பிட போற இடங்கள்ல நான் போன இடம் வந்து உண்மையாவே தாறு மாறி. உண்மையை சொல்லணும்னா பீஸ் உண்மையே நல்லது. மற்ற சாப்பாடை விட உண்மையாவே பீஸ் நல்லா பட்டையை கூட கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன ஸ்டோர் போட்டதுக்கு கத்தரிக்கொள் இடம் ஒருவேளை இங்க பத்தியால் ஊற்றி பாவத்தில் இது வந்து பொழுது மேட்டது நம்மளுக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆகிடும். அதனால வாயாலே பிடிச்சி பார்க்கணும். சின்ன சோர்ஸ் தர்றதுனால இவங்க டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்களோட பிராண்டுல சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு. மற்ற கடையில எப்படி நார்மலா பேக்கெட்ல இருக்குமோ அப்படி மட்டும்தான் சோர்ஸ் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா பீஸா அடிக்க மாட்டீங்க. சீஸ் போட்டு புதுசா வரவங்க வந்து இதை தூக்கினா இப்படி வடியும். 5 சொல்றேன் 2K கிட்ஸ் சொல்றேன். கட்டினா 20 கிட்ஸ் வந்து தெரியும். ஏன்னா அவங்க வாரத்துக்கு ஒருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் போய் சாப்பிடுவாங்க. அவங்க நினைச்சது உண்மையாவே செஞ்சிருக்கும். மட்டும்தான் நினைச்சது அரசியல நாட்டு சம்மளம் எழுதிட்டா கூட நினைச்சிருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை தான். தாண்டி வந்திருக்கிறோம். பார்ப்போம் வேற என்னென்ன கலக்குறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்ச சில கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம். டொமோட்டோ சாஸ் தக்காளி சோஸ் அப்படி சொன்னாதான் நம்மளுக்கு ஒரு உங்களுக்கு தெரியும். தக்காளி சோஸ் தொட்டு சாப்பிட உண்மையாக இன்னும் தக்காளி சோஸ் உண்மையா நல்லா சிக்கன் எல்லாம் போட்டுருக்காங்க. நல்லா சாப்பிட்டா சோப்பிட்டா ஐயா வீட்டில் போனோம்னா மெண்டு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இடங்கள் நானும் ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கேன். ரைஸ்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். பீஸா வந்து டிஃப்ரெண்ட் அது கன்ஃபார்ம். பீஸா ஆனா என்ன மறக்காம சுட சுட சாப்பிடுங்க. இங்க இருந்து வந்தோடனே சாப்பிடுங்க. உண்மை வேறு டேஸ்டா இருக்கும். அதை ஆரம்பிட்டு ஒரு அரை கழிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா உண்மையா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. நான் சாப்பிட்டுருந்தேன் அது எப்படி இருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்தோடனே சுட சுட சாப்பிட்டேன். எனக்கு தெரியாது நீ சொல்லி மட்டும் எனக்கு புரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியும் நினைக்கிறேன். பெரிய கடைக்கு போனாலும் எல்லா பேர் உண்மையே தருவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் இந்த ஓரத்துல இருந்து யாராச்சும் ஆட்கள் இருந்தா அப்படின்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. இந்த வாய் கை நீட்டா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பேர் 2 பேர் தானே தாராளமா சாப்பிட்டு முடிகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். வெள்ளைக்கார மாதிரி இருக்கும் கடை. ஆனா உண்மையை சொல்லணும்
பீஸா கடை எந்த பீஸா கடைக்கு போனாலும் கடை உண்மையாவே நீட்டா இருக்கு. பீஸா சாப்பிட்டா உண்மையா கொக்கோ கோலா குடிக்க மறந்துடாதீங்க. உண்மையா வேற எந்த சோடா வாங்கினாலும் இந்த பீஸாவுக்கு இந்த கொக்கோ கோலா கன்ஃபார்ம் யூனியன் கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கு பீஸாவும் கொக்கோ கோலாவும் சாப்பிட்டேன். ஏன்னா லைட்டா கம்மியா என்ன என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இல்லாத பண்டம் எந்த பண்டம் தான் இருக்கு. எல்லா சாப்பாட்டுக்கும் என்ன தான் என்ன இருந்தா தானே சாப்பிட. அதுக்காக சொல்லி கேட்கலாம் சோறுக்கு எல்லாம் எண்ணெயை போட முடியுமா பார்த்து அப்படின்னு. இல்ல சில சாப்பாட்டுக்கு நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனா எண்ணெய் இல்லாத எதுவும் இல்லை, இல்லாத சாப்பாடும் பொய்யா உண்மை இங்கதான் சொல்லுங்க. அடுத்த வீடியோட என்ன பார்க்க முடியும் வாரம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுக்கு டவுட் ஏதாவது இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாவே நான் உங்களுக்கு